தேவன் நமக்கு கிருபையாக தந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம நம்முடைய 4வது பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமா, முதலாவது கிங்டம் பிரின்சிபல் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். 2வது விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். 3வது தேவன் நீங்கள் சுகமாய் விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். அடுத்து இப்பொழுது நம்முடைய 4வது பாடமாக ஆவி, ஆத்மா, சரீரம், இல்லையா? ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. இதுவே நம்முடைய டெக்ஸ்ட் புக்காக தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ அதுல நம்ம 5 வகுப்புகள் முடித்து விட்டோம். இன்றைக்கு 6வது வகுப்பு நம்ம துவங்குகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னபடி சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். இதை அவர் அமைதியாக செய்கிறதுனால நம்ம அதை நினைவுபடுத்தாமல் போயிடக்கூடாது. நம்ம சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர் தேவனுடைய ஆவியானவர் தான். ஸோ 6வது லெசன்ல 10 மற்றும் 11வது சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நம்ம நேரடியாக வகுப்புகளுக்குள்ளாக செல்லலாம். தேங்க்யூ பிரதர். எஸ். தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுதினமும் அனுபவிப்பர். யார் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுதினமும் அனுபவிப்பர்? ஆமென். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துருவோம். மேரி, கிரேஸ் ஜெயரஞ்சன். எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. கிரேஸ் ஜெயரஞ்சன். எஸ். 82வது பக்கம் பாஸ்டர். 2வது பந்தியில, நான் மாம்சத்திலே நடவாமல் ஆவியிலே நடக்க தொடங்கிய முதல் நான் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுதினமும் அனுபவிக்கிறேன். வெரி குட். கரெக்டா நீங்க புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? கேள்வி என்ன? யார் தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுதினமும் அனுபவிக்க முடியும் என்றால், நான் மாம்சத்திலே, அதாவது 2வது பேராகிராஃப் 82வது பக்கத்துல 2வது பேராகிராஃப்ல பாட்டத்துல பாருங்க, நான் மாம்சத்திலே நடவாமல் ஆவியிலே நடக்க தொடங்கியது முதல் நான் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுதினமும் அனுபவிக்கிறேன். அப்போ ஆவியிலே நடக்க தொடங்குகிறது என்றால், நம்முடைய ஆவி மனிதனிலே தேவனுடைய ஆவியானவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், எப்படி நம்மை பரிசுத்தமாக்கி பரிபூர்ணப்படுத்தி வைத்திருக்கிறார், எப்படி அதிலே பெரிய ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அதிலே நடக்கிறோம். அது தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுதினமும் அனுபவிக்க வைக்கிறது. கிருபை கிருபை கிருபை. பாருங்க, ஆமா, யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய வகுப்புக்கு வருகிறவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் இன்னும் அனுபவிக்க தொடங்கவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் அதற்கு சாட்சிகள். கர்த்தர் நல்லவர். பாருங்க. ஓகே, இதுல இந்த சமாதானம் யாருடைய சமாதானம்? இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அந்த சந்தோஷம் யாருடைய சந்தோஷம்? அவருடைய. ஆமா, அந்த வசனத்தை வாசித்தா நமக்கு நல்லது. பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். எடுங்க, கண்டுபிடிங்க. கர்த்தர் மகா நல்லவர். பாருங்க, அவருடைய குமாரன் எந்த சமாதானத்தையும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவித்தாரோ அதே சந்தோஷத்தையும் அதே சமாதானத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவரும் தேவனுடைய குமாரன், நாமும் தேவனுடைய குமாரர்களாக தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறோம். கண்டுபிடிச்சவங்க சொல்லலாம். யோவான் 14:27. வெரி குட். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் படிங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. என்னுடைய சமாதானத்தையே
அதுதான் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கு. இந்த சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை நம்ம என்ஜாய் பண்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல என்னுடைய சந்தோஷத்தையே, அதை கண்டுபிடிங்க. 15 ஆ, யோவான் 15:11. வெரி குட். என்னுடைய சந்தோஷம் உங்களில் என்னுடைய yes, படிங்க. சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணினபடி நமக்கு தந்தருளினவர். இந்த 2 ஆசீர்வாதங்களோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை தராமல் இருப்பது எப்படி? ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்னைக்கு வகுப்பு இதோட முடிச்சிடலாம். என்ன லிதியா சிஸ்டர்? ஸ்டீஃபன், லிதியா? ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. இல்ல பாஸ்டர், தொடர்ந்து ஆமா, கடவுள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை எப்படி தருவாரா? நிறைவா தருவாரா? நிரந்தரமா தருவாராம் பாருங்க. நாம எல்லாம் அதை அனுபவிக்க துவங்கி இருக்கிறோம் பாருங்க. இப்பொழுது நம்முடைய பொறுப்பு என்னன்னா, மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தையும் இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷத்தையும் அனுபவிக்கும்படியாக தேவன் உங்களை சீஷர்களாக மாற்றிவிட்டார். ஆவி ஆத்மா சரீரம் நமக்கு தெளிவா புரிகிறதுனால நீங்கள் சீடர்களாகவும் சீஷிகளாகவும் இருக்கிறீர்கள். இருங்கள் அல்ல, இருக்கிறீர்கள். இப்பொழுது நம்ம 2வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர், பிலிப் பிரதர். தேவ பிள்ளைகளை பரிசுத்தமாக உணரச் செய்வது என்ன அறிவு? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. அந்த மீட்பை குறித்த நித்திய மீட்பை குறித்த அறிவு பேஜ் 84 லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்குது. 84 லாஸ்ட்லயா? உங்கள் நித்திய மீட்பை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் பாவம் செய்ய உற்சாகம் அடைய மாட்டீர்கள். இதோட பெட்டர் ஆன்சர் இருக்க. யார் சொல்றீங்க? 86ஆம் பக்கம். 86ஆம் பக்கம். 1 யோவான் 16 படி நான் தேவனுக்குள் பரிபூர்ணமாயிருக்கிறேன். என்னில் 3 ஒரு பகுதி முழுமையாக பரிசுத்தாவினால் மூடப்பட்டது என்ற அறிவு எமது வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கி பரிசுத்தம் உணரச் செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவ்வளவுதான் இருக்கு அந்த கொஸ்டின்ல. பி இல்லையோ? இதனுடைய விளைவு என்ன? அதாவது எந்த அறிவு? இப்படி சிம்பிளா சொல்லுவோம், என்னுடைய ஆவி மனுஷனிலே நான் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறேன், அக்கார்டிங் டு ஹீப்ரூ 10:14 and Colossians 2:10. அந்த அறிவு என்ன செய்கிறது என்றால், நான் பரிசுத்தவான் என்கிற உணர்வை தருகிறது. இதனுடைய விளைவு என்ன? நான் பரிசுத்தவான் என்கிற உணர்வை நாம் உண்மையான நிஜத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அது என்ன விளைச்சலை தருகிறது? பாவம் செய்ய சிந்தனை வராது. ஓகே, வேற? குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை தருகிறது. விசுவாசத்தில் விருத்தியை தருகிறது. அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை இழுத்து கொண்டு வருகிறது. ரைட்டா? வெரி குட் பாருங்க. ஆமா, கர்த்தர் மகா நல்லவர். இந்த இப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளாக சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் மகா நல்லவர். 3வது கொஸ்டின் போயிடுவோமா? மனிதன் எத்தனை பகுதிகளை உடையவன்? அவை யாவை? இதில் எந்த பகுதி பூரணப்படுத்தப்பட்டு முத்திரை செய்யப்பட்டுள்ளது? வெரி குட். நீங்க எஸ் சொல்லுங்க. 3வது யார் இருக்காங்க? மகேஸ்வரி சிஸ்டர் சொல்றீங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதி. அதில் ஆவி சீல் பண்ணப்பட்டிருக்கு. வெரி குட். அவ்வளவுதான். இதான் பேசிக் ட்ரூத். இந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுவதற்காக தான் 100 கேள்விகளை கேட்டு நம்ம பதில தியானிக்கிறோம். ஏன்னா நம்ம மைண்ட்
நம்ம see first what we have to do is unlearning the learned. நம்ம படிச்சிருக்கத மறக்க வேண்டியது இருக்குது இல்லையா? சோ அதற்காக தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இந்த வகுப்பை தந்திருக்கிறார். மனிதன் எத்தனை பகுதிகளாக உள்ளார்? ஆவி, ஆத்மா, சரீரம். 3 பகுதி, ஆவி, ஆத்மா, சரீரம். அதிலே ஆமா, இப்ப நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. 81வது பக்கத்துல பரிபூரணத்தை பெற்றிருத்தல், அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். என்றைக்கு நான் மறுபடி பிறந்தேனோ அப்பொழுதே என் ஆவியானது நீதியிலும் மெய்யான சிருஷ்டிப்பிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வசனத்தை வாசித்துருங்க. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வெரி குட். அதாவது அப்போ பொய்யான நீதியும் இருக்கு, பொய்யான பரிசுத்தமும் இருக்கு. மெய்யான நீதி என்பது, அதுக்கு பேரு தேவனுடைய நீதி. அது எதனால் மாத்திரம்தான் ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். எதை விசுவாசிக்க வேண்டும்? கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியம். அவர் செய்து முடித்த காரியங்கள். ரைட். பாருங்க, தரித்து கொள்ளுங்கள் என்றால் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. சரியா? மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். சிருஷ்டிக்கப்பட போகிற மனுஷன் அல்ல. ஆல்ரெடி we have been created. அதான் அந்த ஆவி மனுஷன். இதுல நம்ம ரொம்ப ஃபார்மா இருக்கணுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அதே நேரத்துல இதை நீங்க கற்றுக்கொள்ள, இதை நீங்க ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இல்ல என்னோட எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க. என்னை உம்முடைய மகளாக தெரிந்து கொண்டீரே, என்னை உம்முடைய மகனாக தெரிந்து கொண்டீரே. வாட் அ லவ்விங் டேடி. மகனாக மகளாக தெரிந்து கொண்டு உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி என்று சொல்லுவீர்கள் என்றால் அந்த அன்பிலே நாம பெருகுவோம். இந்த அன்பு என்ன செய்யும் என்றால் அநேக பாவ எண்ணங்களிலிருந்து நமக்கு விடுதலை தரும். ஸோ அந்த லவ்வை எப்பொழுதுமே என்ஜாய் பண்ணுங்க. அதான் வொர்ஷிப் இல்லையா? அந்த லவ், அந்த அன்பை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம பாருங்க, இதெல்லாம் எண்ணி நம்ம துதிக்கலாம். இவ்வளவு இந்த 3 கேள்விகளிலுமே அநேக பாயிண்ட் இருக்கு. அவருடைய சந்தோஷத்தை தந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை தந்தீர்களே, அது நிரந்தரமான நிறைவானதா இருக்க. நன்றி ஆண்டவரே. என்னை பரிபூரணப்படுத்தி விட்டீங்களே, உங்களுக்கு நன்றி. இப்போ இன்னொரு கேள்வி, இதுல வருதா இல்லையான்னு தெரியல. மெய்யான மனுஷன் யார்? ஆவி மனுஷன். ஆமா, நான் யார் என்றால் ஆவி. சரிங்களா? தேவன் ஆவியாக இருக்கிறார், நாமும் ஆவியாக இருக்கிறோம். ஆவியான தேவன் ஆவியான நம்மோடு இடைப்படுகிறார். அந்த ஆவி மனுஷனிலே இந்த சத்தியத்தை நாம் அறிகிற, நம்முடைய ஆவி மனுஷனிலே பெற்றிருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டேட்டஸை நாம் அறிகிறதுனாலதான் அவருடைய சமாதானத்தை என்ஜாய் பண்றோம், அவருடைய சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்றோம். கர்த்தர் நல்லவர். வெரி குட். 4வது வகுப்பு 4வது கொஸ்டின் போலாம். 1 யோவான் 1:9 யாருக்கு எழுதப்பட்டது? யாருக்கு? வெரி குட். For whom is 1 யோவான் 1 John 1:9 1:9 written. எஸ். கர்த்தர் மகா நல்லவர். எஸ் பிரதர் பிலிப். For the unbelievers to born again. Yes. Very good. அது என்ன வாசித்துருங்க? John 1:9. If we confess our sins, he is faithful and he is just and he will forgive us our sins and purify us from all our unrighteousness. Okay. Very good. Which is that word in Tamil? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
ஆமென். வெரி குட். ஓகே, குழந்தை இன்னும் டீட்டெயிலா நம்ம உள்ள படிக்க போறோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஏன்? எஸ் சிஸ்டர் பவானி. ஏனெனில் எங்களுடைய ஆவி மனிதனில் நாங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறோம். வெரி குட், வெரி குட். ஏனெனில் தேவன் எங்கள் ஆவியாக எங்கள் ஆவி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். வெரி குட். ஆவியில பாருங்க. ஆவியில் எஸ் எஸ் கரெக்ட் தான் சிஸ்டர். 82வது பக்கத்துல நான் வாசிக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப். தேவனுடனான என் உறவானது நிலையானது. அவர் எப்பொழுதுமே என்னை நேசிக்கிறார். அவர் எப்பொழுதுமே என்னில் பிரியமாய் இருக்கிறார். என் மெய்யான ஆளாகிய எனது ஆவியில் அவர் எப்பொழுதும் பிரியமாய் இருக்கிறார். என்னில் உள்ள இந்த பகுதியானது தேவனால் நேசிக்கப்படுவதும் என்னால் நேசிக்கப்படக்கூடியதுமாய் இருக்கிறது. மாம்சீக எண்ணங்களினால் செயல்களினால் நான் வசீகரிக்கப்படவில்லை. நான் காண்கிற, செய்கிற, பார்க்கிற சிலவற்றையும் நான் விரும்பவில்லை. ஆனாலும் என்னில் புதியதொன்று உள்ளதை நான் உணர்கிறேன். என் ஆவியிலே இயேசு எனக்காக செய்ததை நினைத்து பரவசப்படுகிறேன் மற்றும் அதிலே என் முழு நம்பிக்கையையும் வைக்கிறேன். நான் மாம்சத்திலே நடவாமல் ஆவியிலே நடக்க தொடங்கியது முதல் நான் தேவனுடைய 1வது கொஸ்டின் போயிட்டேன், சாரி. ஓகே, பரவாயில்ல. தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுதினமும் அனுபவிக்கிறேன். ஓகே, இதுல 82வது பக்கத்துல டாப் பேராகிராஃப் பாருங்க. தேவன் என்மேல் பிரியமாய் இருக்கிறார், ஏனெனில் அவர் நான் என் ஆவியில் எப்படி இருக்கிறேன் என்பதைத்தான் பார்க்கிறார். நான் குறைவுள்ளவனாக மாறும் பொழுது பாவமானது முன்பு என்னை ஆளுகை செய்வது போல ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே என்னுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவத்தை எல்லாம் முற்றிலுமாக மன்னித்திருக்கிறார். ஆமா என்பதை அறிவேன். என் ஆவி எந்த வழியிலும் கரைப்பட தேவையில்லை. தேவன் ஆவியில் இருக்கிறபடியினால் நானும் என் ஆவியின் மூலமாகவே தேவனோடு ஐக்கியப்பட முடியும். ஆமென். இதை நான் எப்படி சபைக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல? யார் இப்படி பொறுமையாக கற்றுக்கொள்ள போறாங்க? ஆமா, ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா தப்பிச்சுடுவாங்க. ஓகே, எனவே கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், நம்மை விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமா, இந்த அறிவு, இந்த உணர்வு இதிலே நம்ம இருக்கும் பொழுது உங்க சரீரத்திலே சுகத்தை பார்ப்பீர்கள், சரீரத்திலே தெய்வீக பலனை பார்ப்பீர்கள், இருதயத்துல நல்ல ஒரு உணர்வு இல்லையா, ஒரு நிறைவான ஒரு உணர்வு, அவருடைய பிரசன்னத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நான் தனிமையாக இல்லை இல்லையா, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். ஆமா, ஏனென்றால் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, இந்த உணர்வு, இந்த அறிவு இல்லையா, இந்த அறிவு நல்ல ஒரு உணர்வை தருகிறது. இந்த உணர்வு சரீரத்துக்கும் சுகத்தை கொண்டு வருகிறது. இந்த உணர்வு என்ன செய்கிறது என்றால் உங்கள் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருது. ஆமா, மிகப்பெரிய தாக்கத்தை எங்கள் குடும்பத்திற்கு செய்திருக்கிறது. மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. என்னுடைய 2 டாட்டர்ஸும் எங்களுடைய சன்-இன்-லாஸும் ரொம்ப 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 ஐக்கியமா இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகள் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. சரிங்களா? ஆகினால ஐயோ இன்னும் இவர்கள் இதை அறியவில்லையே அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இப்போ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படாத உங்கள் சந்ததிக்காக ஜெபித்திருப்பீர்கள். நானும் இப்பொழுது ஒருமனப்படுவோம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி ஒருவரும் ரட்சிக்கப்படாம இருக்க முடியாது. சரிங்களா? எல்லாரும் நம்ம ஒருமனப்படுவோம். ஆமா, உங்க இருதயத்துல சிந்திங்க, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், அந்த உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே விசுவாசிங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, உம்மை அறியாதிருந்த எங்களை
எங்களை முன்குறித்து எங்களுடைய அழைத்த தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஓ, உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிறவர்கள், ஓ யூடியூப் வாயிலாக இதை காணுகிறவர்கள், காணப்போகிறவர்கள், இவர்களுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால பிசாசை இவர்களை விட்டுவிடு. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து இயேசு நாமத்தினால தங்களுடைய சந்ததியை குறித்து, தங்களுடைய கணவனை குறித்து, தங்களுடைய மனைவியை குறித்து, ஓ இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த விசுவாசம் உண்டாவதாக. ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த கரத்தினாலே ஆண்டவரை இவர்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஓ, இதுதானே உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய விருப்பம் இவருடைய சந்ததியாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் ஏறெடுத்து இருக்கிற அந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் கிடைப்பதாக. அவர்களை தடை செய்கிற ஆவிகள் விலகுவதாக. அப்பாலே போ சாத்தானே, விட்டுவிடு. அவர்களும் இந்த சகல சத்தியத்தையும் அறிந்து ஓ வசனத்தினாலே ஊன்ற கட்டப்படுவார்களா. இவருடைய சந்ததி வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பார்களாக. வையகத்தையும் வாழ வைப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஆமென். நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. எப்பெல்லாம் பிசாசு அவிசுவாசம் தருவான், அது எப்படி இவர் ரட்சிக்கப்படுவாரு, அது எப்படி என் பையன் ரட்சிக்கப்படும், அந்த எண்ணத்தை வந்த உடனே நீங்க அப்பாலே போ சாத்தானே. ஆமா, எங்கள் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டார். ஆகினாலே என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் உறுதியா இருங்கள். சீக்கிரத்துல விளைச்சலை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம 6வது கேள்விக்கு போயிடலாம். கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் நாம் பெற்ற ரட்சிப்போடு கூட அன்று நாம் பெற்றுக்கொண்ட 6 ஆசீர்வாதங்கள் யாவை? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா ஸ்டீஃபன். 89வது பக்கத்துல முதலாவது நச்சினை இந்த 6ஐயே சொல்லுங்க. சுகம், விடுதலை, செழிப்பு, மகிழ்ச்சி, சமாதானம், அன்பு. ஆமென், 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 ஆமென். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் நான் ரட்சிப்போடு கூட பெற்றுள்ள 6 ஆசீர்வாதங்கள் யாவை? இதுல முக்கியமான ட்ரூத் என்னன்னா, என்னைக்கே இந்த 6 ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டோம்? மறுபடி பிறந்த அன்பு. அன்றைக்கே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்றைக்கே பெற்றுக்கொண்டோம். இவைகள் எங்கே நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? ஆவி மனுஷனிலே. அவை எப்பொழுது நமக்கு அனுபவமாக மாறும்? ஓகே, எப்பொழுது சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, விசுவாசிக்கும் பொழுது எப்பொழுது நம்மால விசுவாசிக்க முடியும்? அவருடைய வார்த்தைய நாங்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கோம் அதை நாங்க விசுவாசிக்கும் போது. எப்பொழுது விசுவாசிக்க முடியும்? யாராவது சொல்லுங்க. சத்தியத்தை சரியாக அறிந்து. அந்த ஆன்சர் வரணும். இப்போ எந்த சத்தியத்தை நாம் சரியாக அறிகிறோம்? நம்முடைய ஆவி மனுஷனிலே தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜோயே சால்வேஷன்ல என்னதெல்லாம் அடங்கி இருக்குன்னா, ஹீலிங், டெலிவரன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, ஜாய், பீஸ், லவ், இதெல்லாம் அதுல அடங்கி இருக்குங்கிற நாலேஜ் வரணும். நாலேஜ் தான் ப்ராப்ளம். நீங்க ஒரு கோவப்பட்டுறீங்க, சரிங்களா? ஐயோ நான் இன்னைக்கு கோவப்பட்டேன் அப்படி குற்ற உணர்வு அடைந்தால் தொடர்ந்து அந்த கோபத்துலதான் நிலைத்திருப்பீங்க. நீ என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே, என்னுடைய ஆவி மனுஷனிலே நான் அன்பை பெற்று இருக்கிறேன். சரிங்களா? ஆமா, அப்படி நீங்க என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா பேசுங்க. ஆமா, அப்பாலே போ சாத்தானே, ஆமா நான் கோவப்பட்டேன், ஆமா தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளே பேசுங்க. நீங்க இருக்கிற அறையில பேசுங்க. எங்க வீட்டுல அன்புதான் நிலைத்திருக்கும், எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது,
ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தை நாங்கள் என்ஜாய் பண்றோம். இப்படி டிக்ளேர் பண்றதுக்கு சோம்பல் பண்ணக்கூடாது. சிலர் சொல்லலாம், பிரதர் உங்களுக்கு தெரியாது, அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. ஆமா, மனுஷனால் கூடாதுதான், ஆனால் இது யாரால கூடும்? தேவனாலே கூடும். நீங்கள் இப்படி பேச தயங்குவீர்கள் அல்லது இப்படி பேச சோம்பல் படுகிறீர்கள் என்றால் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். எல்லா பிரச்சனையும் அப்படித்தான். ஆமா, இதத்தான் பவுல் ஒரு யுத்தங்கிறான். பட் ஐ தேங்க் காட், அந்த யுத்தத்தை கிருபை நான் சாட்சியாக சொல்றேன். நாங்க 90% ஜெயித்துட்டோம். நாங்கள்னா என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் குடும்பத்துல, எங்க குடும்பத்துல, சரிங்களா, நாங்க ஜெயித்துட்டோம். அதனாலதான் நான் தைரியமா உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க பேச சோம்பல் படக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே, நாங்க சமாதானமா தான் இருப்போம். அப்பாலே போ சாத்தானே, என் பிள்ளைகள் தவறான தொடர்புல போக மாட்டாங்க. எப்போ சொல்லணும்? உங்களுக்கு சந்தேகம் வரும்போது சொல்லணும். டவுட்டை பிசாசு தருவான். இவர் எப்படி திரும்புவான், இவர் எப்படி திரும்புவான். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இடியாப்ப சிக்கல் மாதிரி சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க. ஆனால் தேவன் மனுஷ அறிவு கெட்டாத விடுதலையை கொடுக்கிறார். வேதத்துல பல உதாரணங்கள் உண்டு, பாருங்களேன். இப்போ செங்கடலுக்கு முன்பதாக இடியாப்ப சிக்கல், எந்த பக்கமும் வழி இல்லை. ரைட், முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் போக முடியாது. எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லைங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எஸ்கேப் ஆகிறதுக்கு தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை. என்னிடத்துல சில ஜெபம்னா கூப்பிட்டுருப்பாங்க, பிரதர் உங்க செய்தி கேட்டேன், ஆனா என் ஹஸ்பண்ட் திருந்தவே மாட்டாரு. சரிங்களா, உங்களுக்கு தெரியாது. ஆமா, அவர் ஏற்கனவே இன்னொரு நபரோட வாழ்ந்து குழந்தையும் பெற்றுட்டாரு. ஐயா, இதை விட 1000 மடங்கு பிரச்சனைகளே உங்கள் பிள்ளைகள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, உங்க மகளுக்கு, உங்க மகனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். அந்த வழி எந்த வழின்னு நமக்கு தெரியாது. எந்த வழி என்று தெரிந்து மோசே பேசுறானா, தெரியாம பேசுறான்? அவன் என்ன பேசுனான்? இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று பேசினான. அவனுக்கு கடலுக்குள்ள வழி உண்டாயிரும் என்று தெரிந்த பிறகு பேசல. வழியே தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலா எங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். அவர் தான் கோலை நீட்ட சொல்றாரு. ஒருவேளை மோசே நினைச்சிருக்கலாம், டக்குன்னு எங்க எல்லாத்தையும் தூக்கி 25 லட்சம் பேரை தூக்கி அந்த பக்கம் கொண்டு வைத்திருவாரோ கூட யோசிச்சிருக்கலாம். ஏனென்றால் கடலுக்குள்ள இப்படி ஒரு சூப்பர் நேச்சுரலா ஒரு வழியை உண்டு பண்ண முடியும் என்று எந்த ஒரு மனுஷனுடைய அறிவிலேயே தோன்ற முடியாது, பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பிரச்சனை தீராது என்கிற எண்ணத்தை மாற்றுங்கள். ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலயோ, உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையிலோ, உங்களுடைய பேரப்பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிப்பதற்கு அவருக்கு எத்தனை வழி இருக்கு? பல்லாயிரம் வழி இருக்கு. அந்த அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்? எந்த வழி என்று எந்த மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாதுங்க. 27 எந்த மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றினதும் இல்லை. தோன்றவே தோன்றாது. அவருடைய வழிகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அப்படி உயரமோ. ஆமா ஆமா ஆமா, அந்த அதே வசனத்தை அது பக்கத்துல சொல்லு நினைக்கிறேன். நாம உஷ்ணம் வருகிறதை காண மாட்டோம், பஞ்சம் வருகிறதை காண மாட்டோம், நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட போறதை பார்க்க மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சீரும் சிறப்புமாக வாழுவார்கள். நீங்க விசுவாசித்தா போதும். ரைட், நீங்க அந்த விசுவாசத்துலதான் ஆவியானவர் நம்ம பெருகப்படுகிறார். பாருங்க, ஃபுல்லா நம்ம என்ன படிக்கிறோம்? நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் எப்படி இருக்கிறோம்? we are perfectly perfected. நம்முடைய ஆவி மனுஷனிலே இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் நமக்கு இருக்கு, இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷம் இருக்கு, அன்பு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. எப்படி மகிழ்ச்சி வர முடியும்? பிள்ளைகள் நல்லா இல்லைன்னா, ரைட்? அவர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள். உங்க கண்களுக்கு முன்பதாக சீரும் சிறப்புமாக வாழுவார்கள், உங்களை கனம் பண்ணுவார்கள், உங்களை விசாரிப்பார்கள். ரைட்? ஆமா,
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனை அறியாதவர்களுக்கு இல்லாத இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக. அதுல எப்படி சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது, ஆதியாகமம் 12 நம்முடைய சந்ததியை பற்றி சொல்றாரு பாருங்களேன். இதுல சந்ததியை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். பூமியின் மணலை போடவும் வானத்தின் நட்சத்திரங்களை போடவும் அதெல்லாம் பெருக பண்ணுவேன்கிறார் இல்லையா? சந்ததிகளுக்கு தான் ஆசீர்வாதம் பாருங்க. சோ நீங்க நம்ம உறுதியா பிடிக்கணும். உங்களுடைய முற்பிதாக்கள் ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்காம இருக்கலாம். அந்த சங்கிலி கட்டாயிற்று. இனிமே ஆசீர்வாதம் தான். இனிமே எந்த சாபமும் கிடையாது. நம்முடைய சந்ததியில எந்த சாபமும் கிடையாது. நம்முடைய சந்ததியிலே பிரிவினைகள் கிடையாது. நம்முடைய சந்ததியிலே துக்கம் கிடையாது. பிடிச்சுக்கிடுங்க. சந்ததிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, அப்போ எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, 10 வருஷமா வேற நபரோடு திருமணமாகி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரிங்க, நீங்க மேரேஜே பண்ணியே இருக்கலாம். நம்ம தேவனுக்கு நம்முடைய அறிவிலே தோன்றாத ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. அதுல ஒரு வழியில அவர் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துவாரு. பொறுப்பு நீங்க எடுக்கணும். என்ன பொறுப்பு எடுக்கணும்? நான் இதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி அவர் செய்யறாரு பாருங்க. செங்கடலை திறக்கிறதுக்கு கோலை நீட்ட சொல்றாரு. யோர்தானை பிளப்பதற்கு என்ன செய்யறாரு? அடிக்க சொல்றாரு. வேற எப்படி யோர்தான் திறந்தது? கால் மிதிச்சா யோர்தான் நதி திறக்குது பாருங்க. சோ அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். ஒன்றை மாத்திரம் நீங்க நம்புங்க, அவருடைய வழிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள். அந்த வழியிலே உங்களையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் உங்களுடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எப்படி காப்பாத்துறாரு? ஒரு தூதரை அனுப்பி காப்பாத்துறாரு. சிங்க கபியலுக்குள்ள எப்படி காப்பாத்துறாரு? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு காப்பாத்துறாரு இல்லையா? இப்படி அவருடைய ஞானம் அனந்த ஞானம். அதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சிம்பிளி பிலீவ் த அன்பிலீவபிள், சிம்பிளி பிலீவ் த சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. பிளஸ் விசுவாசத்துல கிரியை செய்யுங்கள். ஆமா, அன்னைக்கு இந்த குரூப்ல தான் ஒரு சிஸ்டர் பதில் சொன்னாங்க பாருங்க. ஒரு செய்தியில என்னுடைய மொபைல் போனை வச்சிருந்தேன் சிஸ்டர், 3 நேரம் தொட்டேன்னாங்க. உடனே எனக்கு அந்த வயிற்று வலி போயிட்டுனாங்க பாருங்க. இது சர்வசாதாரணமாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கணும். நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்துல பெர்சன்டேஜ் குறைவா இருக்கும், சரிங்களா? சென்டம் அடித்தவர்கள் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே சென்டம் அடிக்கல. நாஸ்டத்து ஊர்ல அவராலே அற்புதம் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் சோர்ந்து போகல, அற்புதம் செய்யறதை விட்டுறல. நீங்க ஒரு 10 ட்ரை பண்றீங்க, நடக்கலைனாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் உற்சாகப்படுங்கள். ஏனென்றால் இந்த பரலோகம் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இதை கேட்கிற ஒவ்வொருவர் மூலமாக ஆவியானவர் செய்வார். அதற்காகவே தேவன் நமக்கு இந்த பாடங்களை கற்றுத்தருகிறார். அடுத்த கொஸ்டின் போவோமா? எத்தனாவது கேள்வி? 7. கொஸ்டின் நம்பர் 7. எஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் செய்ய எதை உணர வேண்டும்? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயா. நாங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உபயோகிக்கிறோம் என்பதை உணர்வோமானால். வெரி வெரி குட். ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ எனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு நீங்க சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. நம்ம பெற்றிருக்கிறது யாருடைய விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்றார்? கடுகளவு. ஆமா, நம்ம எல்லாருக்கும் கடுகு அளவை விட பெரிய கப்பல் அளவு விசுவாசம் இருக்குன்னு நம்புங்க. கப்பல் அளவு விசுவாசம், அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? மிகப்பெரிய அற்புதம் என்ன?
ரட்சிப்பு அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய அற்புதம். அந்த என்னுடைய சும்மா நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். உங்களை ரட்சித்தது கப்பல் அளவு விசுவாசம் தான் உங்களை ரட்சித்தது. ஆனா கடுகளவு போதுங்கிறாரு. நான் சொன்ன பாருங்க, அந்த ஐசியூல போற 8 பேர் இருக்கிறாங்க. 2 நிமிடங்களில 8 பேரும் சுகமாயி போறாங்க. உள்ள என்டர் பண்ணும்போது எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த மனுஷன் 15 நாள் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. காலையில ஸ்கல்ல ஓபன் பண்ணி ஆபரேஷன், பிரெயின் ஆபரேஷன், சர்ஜரி, ஷேவ் எல்லாம் பண்ணிட்டாங்க. டியூப்ல தான் இருக்காரு 15 டேஸா. அவரை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆகுது. பிசாசை ஏமாத்துற இதெல்லாம் முடியுமான்ட்டு. ஆவியான கடுகளவு தானே விசுவாசம் வேணும். ரைட்? சோ உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் இதை நினைவு கூறுங்க. எப்பா கடுகளவு விசுவாசம் போதும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அந்த விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். அப்ப இதற்கு ஈடாக வேற எந்த ஆசீர்வாதத்தை சொல்ல முடியாது பாருங்க. அவருடைய குமாரனையே தந்தார், குமாரனோடு கூட அவருடைய விசுவாசத்தை தந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க. வெரி குட். இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அப்போ இந்த என்ன கேள்வி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் செய்ய எதை உணர வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய, அதாவது 91ல இருக்கு, பேஜ் 91ல மனுஷீக விசுவாசம்ங்கிற தலைப்புக்கு மேல பாருங்க. நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உபயோகிக்கிறீர்கள் என்பதை உணருவீர்கள் என்றால் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயன்களை அனுபவிப்பீர்கள். எவ்வளவு பெரிய ட்ரூத் இல்ல? ஆமா. நடக்காம இருக்கவே முடியாது. என்னுடைய சந்ததி வாழாமல் இருக்கவே முடியாது, வாழுவார்கள். நீங்க பல விதத்துல ஒரு நாள் ட்ரை பண்ணீங்க இல்லையா? யாரும் உங்ககிட்ட உள்ள பிரச்சனை என்கிட்ட சொன்னதுனால இதை சொல்லவில்லை. ஆவியானவர் அப்படியே என் வாயில வருது. சரிங்களா? நீங்க யாருக்காவது ஒருவேளை கலங்கி தவிப்பீர்கள் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை உணருங்க. சரிங்களா? எதை உணரணும்? அதாவது நான் எனக்குள்ள தேவனுடைய விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனவே நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அது கண்டிப்பாக நடக்கும் என்று உங்களாலே விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். ஓகே. இப்போ இந்த தேவனுடைய விசுவாசத்தை தேவன் எதற்கு உள்ளே வைத்திருக்கிறார்? வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்குள்ள. இன்னொன்னு இருக்கு, அவருடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய விசுவாசமும் இருக்கு. இன்னொன்னு தேவனுடைய வார்த்தைக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறார். அது என்ன? வல்லமை. வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர். அதுதான் அந்த சீடு. அந்த சீடு தான் நம்ம ரட்சித்தது, மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்தது. சரிங்களா? அந்த ஞாபகம் வச்சுடுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையிலே இப்படி யோசிப்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது என்ன உணரணும்னா, நான் வாசிக்கிற அல்லது தியானிக்கிற அல்லது கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய விசுவாசமும் இருக்கிறது, தேவனுடைய பவர் இருக்கு. இத நம்ம உணரணும். சரிங்களா? அப்போ அது என்னவாயிடும்? டேஞ்சிபிள் ஆயிடும், மேனிஃபெஸ்ட் ஆயிடும். உற்சாகம் அடைஞ்சிருவீங்க, சோர்வே இருக்காது. இதுல என்ன, இது எப்போ இந்த ரெண்டும் வெளிப்படுது என்றால், அதை பேசுகிறவர் இதை புரிஞ்சு பேசணும். நான் தேவனுடைய வார்த்தையை பேச போறேன். சரிங்களா? இப்ப நம்ம 30 நிமிஷம் வீடியோ எடுக்கிறோம்னா அதுல நான் ஒரு 5-6 வசனங்களை நான் ஏன் வாசிக்கிறேன் தெரியுமா? நான் அதை விசுவாசத்தோடு வாசிக்கிறேன். ரைட்? நான் விசுவாசத்தோடு வாசிக்கிறதுனாலதான் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வருது பாருங்க. சோ நீங்களும் பேசும் பொழுது அப்படியே அந்த உணர்வுல இருங்க. நான் வாசிக்க போறேன்ப்பா, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போறேன். அல்லது இப்ப நம்ம என்னுடைய செய்தியை கேட்கும் போது ஸ்கிரீன்ல ஏன் அந்த வார்த்தையை போடுறேன்? இடையில அந்த எடிட் பண்றவர் விட்டாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு அவருக்கு இல்ல வார்த்தை தான் முக்கியம், ஒவ்வொரு செய்தியிலையும் ஸ்கிரீன்ல நல்ல தெளிவா வார்த்தை வரணும். நான் அதை நிறுத்தி நிதானமா வாசிப்பேன்.
ஏனென்றால் அந்த சூப்பர் நேச்சுரல் 2 பிளஸ்ஸிங் அதுல இருக்கு. ஒன்னு காட்ஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, இன்னொன்னு காட்ஸ் ஃபெய்த் இருக்கு. இது எல்லாருக்கும் அவைலபிள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இப்போ நம்ம 8வது கொஸ்டின் போயிடலாம். எந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களால் எந்த பிரச்சனையையும் ஜெயிக்க முடியும்? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க, ஸ்கிரீன்ல வராதவங்களே சொல்லாம. ஸ்ரீதேவி. விடுதலை சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களால் எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை காக்கும். ஓகே, இதை விட தெளிவான ஒரு பதில் நம்முடைய இந்த சப்ஜெக்ட்ல இருக்கு. பேஜ் 95 லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்குது. எங்களிடம் Very good. ஏற்கனவே தேவனுடைய விசுவாசம் இருக்கின்றது. இந்த விசுவாசம் எப்படி எந்த அளவு இருக்கு தேவனுடைய விசுவாசம்? போதுமான அளவு இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம் எனக்கு. நீங்க அன்மியூட்லயே இருங்க, சாரி மியூட்லயே இருங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. இது சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நின்னா ஓடிடுவான். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறீங்க, வியாதி, ஒரு பெரிய ப்ராப்ளம், உங்கள்கிட்ட போன் வருதுன்னா நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு, அதாவது எனக்கு இருக்கிற விசுவாசமானது போதுமான அளவிற்கும் அதிகமாக இருக்கிறது. நான் இந்த வியாதிக்காக, இந்த பிரச்சனைக்காக நான் பேசும் பொழுது நான் தான் ஜெயிப்பேன், இந்த பிரச்சனை தீரும் இல்லையா? இதே மெடிடேட் பண்ணுங்க இன்னைக்கு முழுதும். எதை மெடிடேட் பண்ணணும்? நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க? உங்க வாரிசுகளுக்காக இருக்கலாம், உங்கள் கணவன் மனைவிக்காக இருக்கலாம். ஐ ஹாவ் எனஃப் ஃபெய்த், we have more than enough faith. அந்த மைண்ட் செட்டை மாத்திரத்தை தான் நான் இதை சொல்றேன். கடுகு அளவு இல்ல, கப்பல் அளவு நமக்கு விசுவாசம் இருக்கு. பிசாசு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. உற்சாகப்படுங்க. வேற செய்தியை கேட்காதீங்க, கேட்க வேண்டிய செய்திகளை மாத்திரம் கேளுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த செய்தி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், எந்த செய்தி நம்முடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியும். பாருங்க, இதுல சீரியஸா இருங்க. டிவியில கூட கேட்காதீங்க, சரிங்களா? ஆமா, நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 95 கடைசி லாஸ்ட் 3 லைன்ஸ் வாசிக்கட்டுமா? இல்ல, அந்த பேராகிராஃப் முழுசும் வாசிக்கிறேன் பாருங்களா. 95வது பக்கம். உங்களுக்கு அதிகமான விசுவாசம் தேவையில்லை, நீங்கள் உங்களிடம் ஏற்கனவே விசுவாசம் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். ரைட்? இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இவ்வுலகத்தில் இருக்கிறீர்கள். 1 John 4:17. இயேசு விசுவாசத்தில் இருக்கிறாரா? நிச்சயமாக அவர் விசுவாசத்தில் இருக்கிறார். அவர் விசுவாசத்தை பரிபூரணமாக எந்த ஒரு குறைவில்லாமல் செயல்படுத்துகிறார் என்று அறிக்கையிடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்குள் சென்று விசுவாசம் எவ்வாறு செயல்படுகிறது என்று சொல்லும் விதிகளை கண்டுபிடியுங்கள். பின்னர் உங்களின் பலனுக்காக அவற்றை சேர்த்து பயன்படுத்த தொடங்குங்கள். உங்களுக்குள் இருக்கும் விசுவாசமானது போதுமான அளவிற்கு இருக்கிறது என்பதையும், நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஜெயிக்க போதுமானது என்பதையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இனி உங்களுக்கு புதுசா விசுவாசம் தேவையில்லை. சரிங்களா? ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்ல. We are loaded with enough faith. That faith is of God. அது மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசமாக இருக்கிறது. 10வது கொஸ்டின் போயிடலாம். யாருடைய விசுவாசத்தின் அளவிற்கு எல்லா தேவனுடைய பிள்ளையின் விசுவாசமும் பூரணமாக உள்ளது? அந்த விசுவாசம் எங்கே உள்ளது? Question 9. வெரி குட். பதில் சொல்லாதவங்க பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். எஸ், யார் சொல்றீங்க? இது வரைக்கும் வீடியோல வராதவங்க சொல்லுங்க. 987வது பக்கத்துல பார்த்த முதலாவது பேராகிராஃப்ல அத வாசிக்கட்டே அந்த இயேசுவின் விசுவாசத்தை போல. அவ்வளவுதான், அது போதும். That's it. ஆமா, கேள்வி என்ன?
யாருடைய விசுவாசத்தின் அளவிற்கு எல்லா தேவனுடைய பிள்ளை விசுவாசமும் பூரணமாக உள்ளது. அவ்விசுவாசம் எங்கே, அந்த விசுவாசம் எங்க இருக்குது சிஸ்டர்? ஆவியில. எங்கள் ஆவி மனுஷன்ல பூரணமா இருக்கு. ஆமா, அதை நான் வாசித்தா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, பேஜ் 87ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அது தலைப்பு அழகா இருக்கு பாருங்க. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். உங்களுடைய ஆவியிலே நீங்கள் பூரணமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் அதிகமான விசுவாசத்தை தேவனிடத்திலிருந்து பெற தேவையே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே நிறைவாய் பெற்று இருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசமானது வளர வேண்டிய அளவிற்கு சிறியதோ முதிர்ச்சி அற்றதோ இல்லை. இயேசுவின் விசுவாசத்தை போல அது ஏற்கனவே பூரணமாக முழுமையாக உள்ளது. நீங்கள் உங்கள் மனதை மாத்திரம் புதுப்பித்து அதை கட்டவிழ்த்து விட்டால் போதும். எந்த ஆசீர்வாதமும் நமக்கு வெளியே இருந்து வர வேண்டியதில்லை, இன்க்ளூடிங் த ஃபெய்த். அப்படிதானே? அதான் அர்த்தம். நம்மிடத்துல நமக்கு உள்ள ஃப்ரம் அவர் பெல்லி, நம்முடைய உள்ளத்துல இருந்து தான் ஜீவ தண்ணீர் போகிறது. நம்முடைய உள்ளத்துல தேவன் விசுவாசத்தையும் பரிபூர்ணமாக வைத்து விட்டார், வல்லமையையும் வைத்துட்டார். ரொம்ப வருஷம் பாடணும், வல்லமை தாரும் தேவா அப்படின்னு பாடணும். நான் பாட்டை மாற்றி எழுதிட்டேன், வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா. அதே மாதிரி இதுவும் பாடலாம் பாருங்க, விசுவாசம் வைத்தீரையா, எனக்குள் விசுவாசம் வைத்தீரையா, நிறைவாய் வைத்தீரையா, மரித்தோரை எழுப்பிடவே. வல்லமையை வச்சுட்டாரு, விசுவாசத்தை வச்சுட்டாரு, அன்பு வச்சுட்டாரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை வைத்துட்டாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஒரு 10 வசனம் நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க. அதுல இருக்கிறீர்கள் 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 தான் சொல்றாரு. உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள், ரைட், தேவர்களாக இருக்கிறீர்கள், எல்லாம் இருக்கிறீர்கள் தான். ஆவி மனுஷனிலே எல்லாவற்றையும் நமக்கு வைத்து விட்டார். அதனாலதான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்க பெற்று இருக்கிற அந்த சால்வேஷன்ல, அது ஜோயே பரிபூர்ணமானது. அதுல வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் உடையவர்களாக இருக்கிறோம். கிருபை பாருங்க, 35 ஆண்டுகள் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. முதல் 25-26 வருஷம் ஒரு அற்புதம் கூட நடக்கல. கிருபை பாருங்க, இப்ப அற்புதம் நடக்காத நாளே இல்லை. ஆனா நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கே அந்த ஆற்றல் எனக்கு உள்ளதா இருந்தது, புதுசா வரல. அது எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுது? இந்த நாலேஜ் வரும் பொழுது. அதைத்தான் பவுல் எழுதுறாரு, மனம் புதிதாகும் பொழுது, அதாவது வார்த்தையை மனம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெளிப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக வந்த வார்த்தை என்னன்னா, உங்கள் சந்ததியிலே ஒருவரும் கெட்டு போக மாட்டார்கள். சரிங்களா? அதை நீங்க விசுவாசித்தா போதும். நீங்க அதற்காக நிறைய ஜெபம் பண்ணி இருக்கீங்க. இனிமே நீங்க போக்கஸ்டா இருங்க. நான் இதை விசுவாசிக்க நான் என்ன செய்யணும்? நம்ம முடிச்ச பாருங்க பாடம், விசுவாசியின் அதிகாரத்தை நீங்க திரும்ப கேளுங்க, டைம் இருக்கிறவங்க இல்லையா? இந்த புஸ்தகத்துல இந்த பாடம் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்கள் மனம் புதிதாகி விட்டால் போதும், லகுவாக உங்க குடும்பத்துல ஒரு அன்யூஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்ப்பீங்க. நாங்க பார்க்கிறோம் எங்க குடும்பத்துல, ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. எங்களுடைய மூத்த சன்னெல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் பாருங்க. எங்களிடத்துல அவரால் சகஜமா பழக முடியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா he initiates the conversation. கூப்பிடுறாங்க அமெரிக்காவில இருந்து, மாமா எப்படி இருக்கீங்க, அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. இந்த கேள்வியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, ரைட்? அப்போ நாம் சத்தியத்தை சரியாக அறிந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் சம்மதிக்கும் பொழுது, இன்னைக்கு எந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும்? நீங்கள், அதாவது உங்களுக்குள் இருக்கும் விசுவாசமானது போதுமான அளவுக்கு இருக்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கடைசி, நாம் பெற்றுள்ள விசுவாசம் யாருடையது? அதை அவர் எதிலே வைத்துள்ளார்? வெரி குட். தெரிந்த கேள்விதான், இருந்தாலும் பரவாயில்ல. யாராவது சொல்லுங்க. நாம் பெற்றுள்ள விசுவாசம் யாருடைய விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். அதை அவர் தேவ ரகனி கூட சொல்லக்கூடாது, தேவனுடைய விசுவாசம். ரகானி சொல்ல வேண்டாம், ரைட்? அது ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டோம். தேவனுடைய விசுவாசத்தையே நாம் கிருபையாக பெற்றிருக்கிறோம். அவர் எதிலே வைத்துள்ளார்?
உங்கள் ஆவியிலே அவைகள் இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் ஆவியிலே என்று எழுதினாலும் மார்க் போட்டுக்கலாம், வார்த்தையில என்று எழுதினாலும். வார்த்தை. ஆமா ஆமா ஆமா, வெரி குட், தெளிவடைஞ்சிட்டோம். சரிங்களா? இனிமே உங்களை எதுவுமே அசைக்க முடியாது. வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். என்ன வார்த்தை நிறைவேறும்? கழுகுக்கு சமாதானமாக கழுகுக்கு சமமாக திரும்ப வயது வாழ வயதாகும். சரிங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நம் பாக்கியவான்கள். நான் ப்ரேயர் பண்ணிடுறேன், அதன் பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா ஆமா, முதலாவது ஆசீர்வாதம் இன்னைக்கு எதாவது அதிகமா நம்ம தியானிச்சோம்னா, உங்கள் சந்ததியார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். சரிங்களா? உங்கள் சந்ததி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படுவார்கள். ரைட்? ரட்சிக்கப்படாதவர்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமா, நீங்க இந்த சத்தியத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுங்க. ஆமா, அதான் பவுல் சொல்றாரு, ஆத்துமா வாழுவது போல நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். உங்கள் ஆத்துமா வாழுகிறது, ஆகையினாலே நீங்களும் சுகித்திருப்பீர்கள், உங்கள் சந்ததியும் சுகித்திருப்பார்கள். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல, யூடியூப்ல வரப்போற காலங்களிலும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய தேங்க்யூ மாஸ்டர் இருதயத்திலும் ஒரு சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன். அவருடைய ஆவியிலே இவர்கள் பெற்றிருக்கிற சமாதானத்தை இவருடைய இருதயத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன். அது அப்படியே அவருடைய சரீரத்திற்கும் வந்து பாய்ந்து செல்லுவதாக. அந்த ஆவியிலே பெற்றிருக்கிற அந்த சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். அவருடைய நினைவுகளுக்கும் இவருடைய சரீரத்துக்கும் வந்து ஒரு பெரிய புத்துணர்வை கொடுப்பதாக. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்களை இவர்களுடைய ஆவி மனிதனிலே நீர் நிறைவாக வைத்திருக்கிறே என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி. நாங்கள் பெற்றிருக்கிறது மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே எங்களுக்கும் தோல்விக்கும் சம்பந்தம் கிடையாது. குடும்பங்களிலே பிரிவினை கிடையாது. இயேசுவின் நாமத்தினால பற்றாக்குறை கிடையாது, குழப்பம் கிடையாது, பசி பட்டினி கிடையாது. ஆமென். சோர்வு கிடையாது. உற்சாகமான ஆவிதான், எப்பொழுதும் உற்சாகமான ஆவிதான். எப்பொழுதும் சரீரத்திலே காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் தான். எப்பொழுதும் கால்கள் மான் கால்களை போல பலனடைந்திருக்கிற கால்கள் தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவைகளை இன்னொரு லெவல்ல போய் நாங்க இன்றிலிருந்து அதை அனுபவிக்க போகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததியுடைய வாழ்க்கையில நீர் சடனாக மாற்றங்களை கொண்டு வர போகிறதற்காக நன்றி. அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்களால எங்களுடைய சந்ததியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உம்முடைய ராஜ்ய விருத்திக்காக நீர் அவர்களை பயன்படுத்த போறதற்காக நன்றி நன்றி நன்றி. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென்.